அடடடடா டெய்ஸி அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச சேஜி ஒருத்தரோட கிரக பிரவேசம். ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் வீடை கட்டி முடிச்சிருக்காரு. யா இன்னைக்கு கூட ஜிமெயில் இது இன்விடேஷன் வந்தது. ஸ்ரீமான் அம்மா உங்களுக்கு தெரியுமா அந்த இன்விடேஷன்? அட ஆமாம் ஆமாம், அந்த சேஜி எனக்கும் தெரிஞ்சவர் தான். இன்னைக்கு ஈவினிங் அந்த கிரக பிரவேசம். இன்னைக்கு நானும் பசங்களும் போக போகிறோம். அட இப்போ நீங்கள் பசங்கன்னு சொன்னா அவங்க வருது. பசங்களுக்கு இன்னைக்கு தானே லாஸ்ட் எக்ஸாமு. ஆமாம் ஆமாக்கா, பசங்களுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாமு. அது போக ஏதோ ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அது. ஓ, கம்ப்யூட்டர் எக்ஸாம் தானா? ஆனால் என்னோட பிள்ளைக்கு மேத்ஸ் எக்ஸாம். அடடடடா, மேத்ஸை லாஸ்ட்டில் வச்சுட்டாங்களா? இது போர்டு எக்ஸாம் பார்த்தா ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த வருஷம் போர்டு எக்ஸாமில் மேத்ஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க. அதையும் கேள்விப்பட்டேன். அது சரி, நீங்களும் பசங்க வர போறீங்களா? அப்போ நானும் மாயா சாய சுஹானாவும் ரெடியாக போகிறோம். நீங்கள்? எஸ், நான் சுஜா, சிங்கி, எல்லாமே ஸ்டாலின் எல்லாமே வர போகிறோம். அவங்களோட வீடு பிரம்மாண்டமான வீடு, அப்படியே அரண்மனை மாதிரி இருக்கும்னு சொல்லி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் நானும். பசங்க ஏஞ்சிட்டாங்களா ஸ்ரீமானம்மா? பசங்களா? அவங்க ஏஞ்சிட்டாங்க. பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு காஃபி சாப்பிட்டு இப்போலாம் குளிக்க போய். ஸ்ரீமான், நீ வந்துட்டியா? ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் சூப்பராக ரெடியாக படிச்சிட்டியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, அதெல்லாம் ஈஸியாக எழுதி இல்லாமே. ஆமாண்டி, ஈஸியாக எழுதிடலாம், எல்லாத்தையும் படிச்சிட்டேன். ஸ்ரீமான், ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி டைம். மாம் மட்டும் சொல்லிடு, நான் டெய்ஸி ஆண்டி போனதா சொல்லி. ஓகே ஆண்டி, நீங்கள் போங்க. நானும் வீட்டுக்கு போகிறேன்ப்பா. மாயா சையா சுகானா ரெடி ஆகிட்டாங்களா, போய் பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஆண்டி, நீங்கள் போங்க. அம்மானா நான் சொல்லிடுறேன். சாமி, என்னோட பசங்க எக்ஸாமில் நல்லபடியாக எழுதணும், குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும், 2 பேருமே A1 கிரேட் ஸ்கோர் பண்ண கடவுளே. நீங்கள் டப்பன் பண்ணி புரியணும். என்னடா டிவி ஓடுற சத்தம் கேட்குது? ஸ்ரீமான், அங்கே என்ன பண்ணுற? டிவி ஆன் பண்ணிட்டியா அடுக்குள்ள? ஆமாம்மா. என்னம்மா நீங்கள் மேங்கட்டி பொம்மாலே ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் அழகான ஒரு வீடியோ போடுறாங்க தெரியுமா? அதை மட்டும் பார்த்துக்கிறேம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா அதை மட்டும் பார்க்குறியா? ஸ்கூலுக்கு நம்ம நெட்டில் பார்க்காதா? முதல்ல டிவி ஆஃப் பண்ண, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஈவினிங் டைம் இருக்குல்ல, அதில் எப்போ மெதுவாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஈவினிங் அந்த நாளைக்குலேருந்து நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஸ்ரீமா. எனக்கு ஒரு எக்ஸாம் தானே, அதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? விட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், இப்போ மட்டும். சரிம்மா. அண்ணன் குளிச்சுட்டு என்னம்மா ஸ்லோகம் படிக்கிறீங்க போல இருக்கே? ஆமாம்மா, ஸ்லோகம் படிக்கிறேன். இன்றைக்கி தான் உங்கள் கடைசி எக்ஸாம் ஸ்ரீமதி. இன்றைக்கி தான் கடைசி எக்ஸாம். இதோட நீங்கள் வந்து 7th ஸ்டாண்டர்ட் போக போகிறீங்க நெக்ஸ்ட் இயர். ஓகேவா? ஸோ நல்லா பாட்டு இந்த எக்ஸாம் எழுதுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, டோர் கலப்பிட்டுவீங்க, நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? ஸ்ரீமான் அங்கே தான் இருக்கான். நீங்கள் 2 பேர் பேசிட்டே இருங்க. இல்லை ரிவைஸ் பண்ணுங்கள். அம்மா வந்து ஸ்லோகம் படிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னும் நாங்கள் 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வரேன். அம்மா, இன்னைக்கு என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு? லாஸ்ட் எக்ஸாம் இன்னையோட இதான் கடைசி நாள் ஃபார் 6th ஸ்டாண்டர்ட். ஸோ இதான் ஸ்பெஷலாக இதான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்கம்மா. ஒரே தோசை இட்லின்னா போர்மா போரா? அதுதான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன். அம்மா, என்ன ஸ்ரீமதி, டைமே இல்லை தெரியுமா? அதோட 2 ஆண்டி வந்து பேசினாங்க. அது போக அதனால் இப்போ லீவில் வந்து நல்ல டிஷ்ஷஸ்லாம் பண்ணித்தரேன். இப்போ ஒன்றா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சே, நான் கூட நீங்கள் தடல் புடலாக ஏதோ விருண்டு வைப்பீங்க, பாயாசம் இதை பண்ணுங்க நினச்சேனே. இட்ஸ் ஓகே. நாளைக்கு நீ ஆசைப்பட்டவே பணியாக பண்ணுறேன். போடுமா மேடம்? ஆஹா, என்ன மேடம்னு கூப்பிட்டுட்டீங்க. ஓகே, நீங்கள் மேடம்னு எனக்கு கூப்பிட்டதால சாரிம்மா. அதனால் நான் போய் உட்காந்துக்கிறேம்மா. ஏய் ஸ்ரீமான், ஹைஃபை போட்டுக்கலாம். ஓகேவா? ஹைஃபை. என்ன ஸ்ரீமதி, எப்போவுமே என்கிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப பிரகாசம் தெரியுது உன்னோட ஃபேஸில். ஏன்னா இன்னைக்கு தான் கடைசி எக்ஸாம். அதுவும் சரிதான். இன்னொன்று, என்னோட ஹாப்பினஸ் இன்னொரு ரீசன்னா, நம்ம ஒரு கிரக பிரவேசத்தை அட்டென்ட் பண்ண போகிறோம் ஈவினிங். ஆமாம். ஓ மை காட், கடவுள் நிறைய பிளெஸிங்ஸாக பண்ணாரு. முதல்ல லாஸ்ட் எக்ஸாம் அந்த ஹாப்பினஸோட கிரக பிரவேசம் அட்டன் பண்ணா. இப்படி ஒரு கல்ல 2 வாங்க மாதிரி ஒரே நாளில் 2 ஹாப்பினஸ். எனக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. பசங்களா பேச்சு
பேசி முச்சாச்சா? இப்போ சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமா? அம்மா அந்த ஓட்ஸ் தானே பண்ணியிருக்கீங்க, நான் கேட்ட ஓட்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க அம்மா. என்னோட ஓட்ஸ் அதெல்லாம் கிடையாது, இட்லி சாப்பிடுங்க. எக்ஸாம் போர்டு அது மாதிரி ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த ஓட்ஸ்லாம் ஈவினிங் ஃபஸ்ட்டு இட்லி. அம்மா அம்மா அதான் கிடையாதா, ஆட்டுக்குட்டி கிடையாதா? முதல்ல இட்லி சாப்பிடு, அதான் லைட் வெயிட் ஆனால் நல்ல குட் சாய்ஸ். அம்மா சரி இந்த இட்லியா சும்மாவா? குஷ்பு இட்லி, ஓ மை காட். அது என்னம்மா இட்லி என்ன ப்ரௌன் கலரில் அப்படி இருக்கு? ஆமாம் பசங்களா, இட்லி மட்டும் இட்லி தான் செய்ய போகிறேன். சரி நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு ஹார்ட்லியோட வித்தியாசத்தை பண்ணேன், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இதுதான் அம்மாவோட புதுமையான டிஷ். ஓகே நல்லா சாப்பிடுங்க சரியா? ஈடு பிடிச்சிருக்கா ஸ்ரீமட்டுக்கண்ணா? அம்மா இருங்கண்ணா, இப்போலாம் நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு பார்க்குறேன், அப்புறம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அப்படியே வாயில் போட்டுடலாமா? ஓ மை காட், எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. டேய் ஸ்ரீமான், சும்மா சொல்லக்கூடாதா? அம்மா சூப்பராக இட்லி பண்ணியிருக்காங்க தெரியுமா? நீ என்ன சாப்பிட்டு பாரு. அட அப்படியா? இது அப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அடடடா, என்ன சுவை, என்ன சுவை, புவி நன்னையே. அடடா, உன் தமிழ் வசனத்துக்கு இப்படி ஆமிச்சிடியா? போடுங்கண்ணா போடும். சாப்பிடு சாப்பிடு, பேசிக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் சரியா? முதல்ல மவுண்ட்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்காம ஃபஸ்ட்டு உங்கள் பாடியோட எனர்ஜியை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் சாப்பிடுங்க. அப்படின்னா எக்ஸாமை எழுத முடியும். ம் சாப்பிடுங்க. சரி சரி, ரொம்ப சிரிக்கார சரியா? சாப்பிடு. அம்மா இன்னும் கொஞ்சம் இட்லிம்மா. இந்த வரைக்கண்ணா போட்டு தரேன். இது போட்டாச்சு கண்ணா, சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களாப்பா? ஓகேப்பா, அம்மா கிட்ட ஆசையோடு வாங்கிக்கோங்க வாங்க. ஞானம் கல்வி எல்லாத்தையும் சிறந்து விளங்கணும். நல்ல மணிப்பணிகளை பெற்று எதிர்காலத்தில் பெரிய ஆளாக நீங்கள் வரணும். இந்த குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நீங்கள் எடுத்துக்காதான் அமையணும். கடவுளே, நல்ல ஞானம் பெருகி நல்ல வாழ்க்கை அமைஞ்சு எதிர்காலத்தை சிறந்தவங்களாம் நீங்கள் விளங்கணும். அம்மா அது ஏம்மா நீங்கள் விபூதி விட்டுவீங்க தினமும்? கேட்கணும்னு நினச்சேன். அவள் அப்படி தான்டா, விபூதி தட நல்ல சக்தி சரியா? எப்படி விட்டால் அவனை நல்ல பாசிட்டிவிட்டி தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் எடுத்துக்கிட்டு நல்லது. குட் மை டியர் சன் அண்ட் டாட்டர், எக்ஸாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடி ஆகிட்டிங்களா? எல்லாம் படிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ நானே கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறேன். உங்கள் அப்பா அம்மா வானத்தில் அப்படி டிசப்பியர் ஆகிட்டாரா? காமெடிக்கு ஆளவே இல்லையா? அப்பாலாம் காமெடி நிறுத்தலாம் பார்த்தா இன்னும் காமெடி ஸ்ரீமான கொண்டு வந்துட்டியா? கொஞ்சம் உடக்கி வச்சுக்கோ சரியா? எக்ஸாமுக்கு அப்புறம் அந்த காமெடி வாழை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணா சரியா? இப்போ மட்டும் அந்த வாழை கொஞ்சம் சுருட்டி வச்சுக்கோ. சரிம்மா. அப்பா காலையிலே ஆஃபீஸ் போயிட்டாரா? ஐ மீன் ஏதோ முக்கியமான ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது, இதெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருங்க. ஓகே, அம்மா ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா, இன்னும் இப்படியே இருந்தால் எப்படி? எக்ஸாம் முடிச்சு ஆடவே நீ